பிள்ளையார் சதுர்த்திக்கு செய்யக்கூடியதான உண்டை உருளி கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. ஒரு பேனை சூடுபடுத்தி அந்த பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் லேசாக சூடான உடனே இதில் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்து வரைச்சி மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், இந்த உண்டை உருளை கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு, நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் எல்லாம் போட்டு எல்லா பொடிகளையும் அந்த எண்ணெயில் அப்படியே நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 2 கப் அளவு தண்ணி இதில் ஊற்றிட்டு அது நல்ல கொதி வரைச்சி எந்த கப்பால் தண்ணி அளந்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவு பதப்படுத்தின அரிசி மாவு, 1 கப் பதப்படுத்தின அரிசி மாவு அல்லது கொழுக்கட்டை மாவுக்கு 2 கப் தண்ணி அப்படிங்கிற விகிதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்படியே மாவை தண்ணி கொதி வரைச்சி தூவின மாதிரி போட்டு நல்லா அப்படியே கைவிடாமல் சுருளை கிளறணும். மாவை நல்லா வெந்து வரணும். பேனில் துளி கூட ஒட்டக்கூடாது. ஸோ இப்போது நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவு நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வர விடலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே அதை கையால் நல்லா திருப்பியும் இழுத்து பிசைந்துட்டு அதை ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணி வச்சு 2 உள்ளங்கையிலையும் எண்ணெய் தடவி அதில் நம்ம பண்ணி வச்சதான அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கக்கூடியதான மாவுலேருந்து ஒரு சின்ன மார்பிள் சைஸுக்கு பாலாக அப்படியே எடுத்து உருட்டி ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இந்த உண்டை உருளி கொழுக்கட்டைங்கிறது ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. இது அப்படியே ஒரு மினி இட்லி தட்டுலேயோ அல்லது இட்லி தட்டுலேயோ அப்படியே கொஞ்சம் எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சதான அந்த உண்டை உருளி கொழுக்கட்டைகளை அதில் அடுக்கி அதை ஸ்டீம் பண்ணலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரில் ஸ்டீம் பண்ணுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுத்து. நம்மளோட உண்டை உருளி கொழுக்கட்டைகள் நல்ல வெந்து ரெடியாக இருக்குது. உண்டை உருளி கொழுக்கட்டை தயார்.